நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு தாள் 1, SGT எக்ஸாம், இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு பேப்பர் 1. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபிக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு, நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக இந்த தேர்விற்கு பயிற்சி வகுப்புகள், மாதிரி தேர்வுகளானது கொடுத்துட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதி சொல்லி பார்க்கும் பொழுது 5ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய சமூக அறிவியல் பருவம் 1 மற்றும் 2. சோ இது ரெண்டையுமே இணைத்து கிட்டத்தட்ட 160 வினாக்களும் அந்த வினாக்களுக்கான விடைகளையும் நம்ம நினைச்சு பார்க்க போறோம். ஆசிரியர்கள் முழுமையாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இந்த டைம் புக்கை படிச்சுட்டு இந்த கொஸ்டினை நீங்க எழுதி பார்க்கின்ற பட்சத்துல, இந்த கொஸ்டினை ரிவிஷன் பண்ற பட்சத்துல வினாக்கள் முழுமையாக உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாம இதிலிருந்து வினாக்கள் எதிர்பார்க்கலாமே தவிர வெளியில் செல்வதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அனைத்து விதமான தகவல்களையுமே தொகுத்து நம்ம வினாக்களா நினைச்சிடறோம், இங்க பதிவு செஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த SGT எக்ஸாமிற்கு நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேஜ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேங்க், எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் 130 தேர்வுகள் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியலை எடுத்துக்கிற பட்சத்துல தமிழ்ல இருந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே ஃபுல்லா கவர் பண்ணி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 22க்கும் மேற்பட்ட வால்யூம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம். அதே மாதிரி கொஸ்டின் பேங்கை பொறுத்த வரைக்கும் 50,000 வினா விடைகள் பாத்தீங்கன்னா 5 சப்ஜெக்டையுமே நம்ம கவர் பண்ணி 50,000 வினா விடைகள் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், தயார் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு 24 வால்யூமாக உங்களுக்கு வரக்கூடியது. ஸோ இதை அப்படியே நீங்க பயன்படுத்தினாலே போதும். உங்களுக்கு 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய தகவல்கள் முழுமையாக உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இதுல கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டடி மெட்டீரியல் அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் இதை பயன்படுத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த 130 தேர்வுகளை நம்ம இலவச டெஸ்டாக நம்ம நினைச்சிரோம் ப்ரொவைட் பண்றோம். அந்த கொஸ்டின் பேங்கை பயன்படுத்திட்டு இந்த தேர்வை நீங்க எதிர்கொள்கின்ற பட்சத்துல இன்னும் அதிகப்படியான மதிப்பெண்ணை பெறுவதற்கான வழிமுறை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கப்படும். இந்த SGT எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸா நம்ம கொடுக்கக்கூடிய டாபிக் பாத்தீங்கன்னா தமிழ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா சயின்ஸ், அதுல சோசியல் சயின்ஸ். ஸோ இது 3லயும் 90 வினாக்கள் நம்ம கையில கண்டிப்பாக இருக்கணும். இதற்கு அடுத்தபடியாக இங்கிலீஷ் அண்ட் பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இதுதான் நம்ம வெற்றிக்கான ஃபார்முலாவா நம்ம நினைச்சிரோம் இங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த பாடங்களுக்கு தேவையான வினா விடைகள் பாடம் வாரியாக உங்களுக்கு நம்ம நினைச்சிரோம் தொகுத்து கொடுக்குறோம். ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் TNTET-ல கேட்டிருக்கக்கூடிய வினாக்கள் கிட்டத்தட்ட 37 பேஜ் வினாக்களானது நம்ம தயார் பண்ணியிருக்கோம். ஸோ அதையுமே தேவையுள்ள ஆசிரியர்கள் தொடர்ந்து குழுவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். சோ முதல் டேர்ம், செகண்ட் டேர்ம் இது ரெண்டையுமே இணைத்து 160ற்கு மேற்பட்ட வினாக்கள் ஃபர்ஸ்ட் பருவம் 1 நாம் காண இருக்கிறோம். கோடிக்கணக்கான விண்மீன்கள், திரள் மண்டலங்கள், வால் நட்சத்திரங்கள் உள்ளடக்கிய ஒரு பரந்த வெளியானது பேரண்டம் என்று அழைக்கப்படுகிறது. விண்மீன் திரள் மண்டலம் என்பது கீழ்கண்ட எவற்றின் தொகுப்பு? நட்சத்திரங்களின் தொகுப்பு. சூரிய குடும்பத்தில் சூரியன் உட்பட கோள்கள் மற்றும் அதன் துணைக்கோள்கள், குறுங்கோள்கள், எரிகற்கள், வால் நட்சத்திரங்கள் ஆகியவை உள்ளன. இந்த பொருட்கள் அனைத்தும் சூரியனுடைய ஈர்ப்பு விசையினால் பிணைக்கப்பட்டுள்ளது. ஈர்ப்பு விசை. ஆப்ஷன் ஏ. கீழ்கண்டனவற்றில் தவறானவற்றை தேர்வு செய்க. சோ மொத்தம் 4 கூற்றுகளானது கொடுத்திருக்கோம். இந்த 4ல தவறானது எது? சூரிய குடும்பத்தில் 8 கோள்கள் உள்ளன. சரி. வெளிப்புற கோள்கள் வாயுக்களால் ஆனது. அவை வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன். உட்பாறை கோள்கள் புதன், சுக்கிரன், பூமி, செவ்வாய். சோ இது அனைத்துமே சரி. அப்ப தவறானது உறைந்திருக்கும் கோள்கள் நெப்டியூன் என்பது தவறானது. சூரியனிடமிருந்து 3வதாக அமைந்திருக்கும் 5வது மிகப்பெரிய கோள் எது? பூமி. 3வதாக அமைந்திருக்கக்கூடியது மிகப்பெரிய கோள்களில் 5வதாக இருக்கக்கூடியது பூமி.
கீழ்கண்டனவற்றுள் சரியானவற்றை தேர்வு செய்க. இங்க கொடுத்திருக்கக்கூடிய அனைத்துமே சரி. பூமி தன் அச்சில் தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் அதே வேளையில் சூரியனை சுழன்று கொண்டு வலம் வருகிறது. பூமிக்கு 2 இயக்கங்கள் உள்ளன. பூமி தன்னைத்தானே சுற்றுவதன் காரணமாக இரவு பகலும், சூரியனை சுற்றி வருவதன் காரணமாக பருவ காலங்களும் ஏற்படுகின்றன. சோ இந்த கூற்று அனைத்துமே சரியானது. கீழ்கண்டனவற்றில் தவறானவற்றை தேர்வு செய்க. மழைக்காலம் ஜனவரி முதல் பிப்ரவரி என்பது தவறானது. கோடை காலம் மார்ச் முதல் மே. முன்பனி காலம் ஜூன் முதல் செப்டம்பர். பின்பனி காலம் அக்டோபர் முதல் நவம்பர். இது அனைத்தும் சரி. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே ஏறத்தாழ எத்தனை மில்லியன் கிலோமீட்டர் தூரம் உள்ளதுன்னா 150. தவறானவற்றை தேர்வு செய்க. வளையங்கள் கொண்ட கோள் வியாழன் என்பது தவறானது. புதனும் வெள்ளியும் சூரியனுக்கு அருகில் உள்ள கோள். சரியானது. பூமிக்கு அடுத்தபடியாக செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் உள்ளன. புதன் கோள் மற்ற கோள்களை விட மிகவும் சிறியது. சோ இது அனைத்துமே சரியானது. இரட்டை கோள்கள் என அழைக்கப்படுவது புவி, வெள்ளி. புவி, வெள்ளி இரண்டுமே இரட்டை கோள்கள் என்று அழைக்கப்படக்கூடியது. செந்நிறக்கோள் என்று அழைக்கப்படக்கூடியது செவ்வாய்க்கோள். நீர்க்கோள் என அழைக்கப்படுவது புவி. பூமி 7 கண்டங்களையும் 5 பெருங்கடல்களையும் உள்ளடக்கியது. பூமியில் உள்ள 7 கண்டங்களில் மிக பெரிய கண்டம் ஆசியா கண்டம். பூமியில் உள்ள 7 கண்டங்களில் மிக சிறிய கண்டம் ஆஸ்திரேலியா. பூமியில் உள்ள 7 கண்டங்களில் பனி நிறைந்த கண்டம் அண்டார்டிகா. பூமியில் சுமார் எத்தனை சதவீதம் நீர் உப்பு நீரால் சூழப்பட்டுள்ளது? 71%. பூமியில் உள்ள நீரில் எத்தனை சதவீதம் தண்ணீர் மற்றும் நன்னீராக உள்ளது? 2.5. பூமியில் உள்ள தண்ணீரில் எத்தனை சதவீத நீர் மட்டுமே பயன்படுத்தத்தக்க கூடியதாக இருக்கிறது? 1. சூரிய குடும்பத்தில் வானத்தில் தோன்றும் கோள்களை எங்கு அமைந்துள்ள பிர்லா கோளரங்கம் ஏறத்தாழ கண்காட்சி போல் அளிக்கின்றது? சென்னையில் அமைந்துள்ள பிர்லா கோளரங்கம். கீழ்கண்டனவற்றுள் தவறானவற்றை தேர்வு செய்க. சோ மொத்தம் 4 கொடுத்திருக்கிறோம். தவறானது. கற்காலம் என்பது மனிதர்கள் உலோகங்களை ஆயுதங்களாக பயன்படுத்தப்பட்ட ஒரு காலமாகுங்கிறது தவறு. உலக கற்களை அதுதான் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியது. இதுல தவறு இது. மற்ற அனைத்துமே சரி. கற்கருவிகளும் ஆயுதங்களும் கடந்த காலத்தின் மனிதர்களால் பயன்படுத்தப்பட்டன என்பது சரி. இன்றைய நமது வாழ்க்கை பண்டைய மக்கள்களின் கொடையே ஆகும். சரி. அதே மாதிரி இக்காலகட்டத்தில் மனிதர்கள் எழுத்து வடிவங்களை அறிந்திருக்கவில்லை. இதுவும் சரியானது. கீழ்கண்டனவற்றில் தவறானது எது? சிக்கிமுக்கி எனப்படும் உலோகங்களை பயன்படுத்தி நெருப்பை உருவாக்கினார் என்பது தவறு. உலோக கற்கள். சரிங்களா? சோ அப்ப தவறானது ஆப்ஷன் டி. மற்ற 3மே சரியானது. அதே மாதிரி பாருங்க, சரியானவற்றை தேர்வு செய்ய. இங்க கொடுத்திருக்கக்கூடிய 3மே சரியானது. பழைய கற்காலம் பொது ஆண்டிற்கு முன்னர் 10,000. இறை கற்காலம் பொது ஆண்டிற்கு முன்னர் 8,000. புதிய கற்காலம் பொது ஆண்டிற்கு முன்னர் 10,000 முதல் 4,000. 1, 2, 3 சரியானது. மலை மீது கற்கள் உருண்டு விழுவதால் அவை உருண்டை வடிவத்தை பெற்றன என மனிதன் கவனித்து எதை கண்டுபிடித்தான்? சர்க்கரத்தை கண்டுபிடித்தான். அறிவியலின் முதல் கண்டுபிடிப்பு எதுனா இந்த சர்க்கரம். கீழ்கண்டனவற்றில் தவறானவற்றை தேர்வு செய்க. மனிதர்கள் நாடோடியாக வாழத் தொடங்கினர் என்பது தவறானது. சோ மற்ற 3மே சரியானது. மனிதர்கள் மாபெரும் கண்டுபிடிப்புகளில் ஒன்று மண்பாண்டங்கள். சுட்ட பானை உறுதியாகவும் அழகாகவும் இருந்தது. தற்கால மக்கள் தமக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் தாமாகவே செய்து கொண்டனர். இது 3மே சரியானது. ஆவணங்கள் எழுதப்பட்ட காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆவணங்கள் எழுதப்பட்ட காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மேலும் இவை மக்களின் வாழ்வியல் முறைகள், நிகழ்வுகள், உணவு பழக்க வழக்கங்கள்,
பண்பாட்டு கலை, கட்டிடக்கலை, இலக்கியம் முதலியவற்றை அறிந்து கொள்ள உதவுகிறதுனா வரலாற்று காலம். கீழ்கண்டனவற்றில் தவறானவற்றை தேர்வு செய்க. ஆப்ஷன் சி தவறானது. சுமார் 20 லட்சம் ஆண்டுகள் முன்பு பூமி முழுவதும் மனிதன் பரவி வாழ்ந்தான் என்பது தவறானது. மற்ற மூன்றுமே சரியானது. அப்படியே குறிப்பிடுத்துக்கோங்க. மனிதர்களின் வாழ்வியல் மாற்றங்களில் சரியானதை தேர்வு செய்க. மனிதன், குடும்பம், சமூகம், கூட்டுறவு, நிர்வாகம். ஆப்ஷன் சி. கீழ்கண்டனவற்றில் தவறானவற்றை தேர்வு செய்க. செம்பு, துத்தநாகம், வெள்ளி ஆகியவை ஒன்றோடு ஒன்று கலந்த பொழுது அவை உலோகம் தயாரிக்கப்பட்டது என்பது தவறு. புதிய கற்காலத்தின் இறுதியில் செம்பு கண்டுபிடிக்கப்பட்டது என்பது சரி. செம்பு கல்லும் இந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டதால் இக்காலம் செம்பு காலம் என்று அழைக்கப்பட்டது சரி. வெண்கல கருவிகள் பயன்படுத்தப்பட்ட காலம் வெண்கல காலம், இதுவும் சரி. அப்ப ஆப்ஷன் சி தவறானது. கீழ்கண்டனவற்றில் சரியானவற்றை தேர்வு செய்ய. இங்க கொடுத்திருக்கக்கூடிய அனைத்துமே சரியானது. அப்படியே குறிப்பிடுத்துக்கோங்க. பழங்கற்காலம் பொது ஆண்டிற்கு முன்னர் 10,000, இடை கற்காலம் பொது ஆண்டிற்கு முன்னர் 8,000, புதிய கற்காலம் 10,000 முதல் 4,000 வரை, செம்பு காலம் 3,000 முதல் 1,500 வரை, இரும்பு காலம் 1,500 முதல் 600 வரை. கீழ்கண்டனவற்றில் தவறானவற்றை தேர்வு செய்க. ஆப்ஷன் டி தவறானது. ஒரு அரசின் ஆட்சி காலம் மக்கள் சமுதாய நிலை பற்றி பாறைகளிலும் சுவர்களிலும் பொறிக்கப்பட்டவை ஓவியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன கொடுத்திருக்கோம் இல்லையா? சோ இது தவறானது. அடுத்து பாருங்க. கீழ்கண்டனவற்றுள் தவறானவற்றை தேர்வு செய்க. கம்பளி ஆடைகள் அணிந்திருந்தனர் என்பது தவறானது. மற்ற அனைத்துமே சரியானது. அப்படியே குறிப்பிடுத்துக்கோங்க. விலங்குகளின் இலைகள் மற்றும் தோள்களை அணிந்தனர். அதே மாதிரி கைவினை பொருட்கள், மண்பாண்டங்கள், நாணயங்கள், சிலைகள், ஆபரணங்கள், ஆயுதங்கள், எழுதப்பட்ட ஆவணங்கள் போன்றவை வரலாற்றை கட்டமைக்க உதவும் மதிப்புமிக்க ஆதாரங்கள். பழங்கற்கால மனிதன் பருத்தி ஆடைகளை அணிந்திருந்தான். சோ இது ஃபுல்லாமே சரியானது. பழங்கால மனிதரால் வளர்க்கப்பட்ட விலங்கு நாய். பழங்கால மனிதன் கண்டுபிடித்த முதல் உலகம் செம்பு. உலகம் அறநெறி உள்ளதால் உயிர்த்துள்ளது. சுயநலம் என்பது ஒழுக்க நெறி அல்ல, சுயநலமின்மை என்பது ஒழுக்க நெறி என்று கூறியவர் சுவாமி விவேகானந்தர். டேஸ் என்பது சிறந்த முறையில் குடிமக்களாக வாழ்வதற்கான உரிமை. இது அரசு நடவடிக்கைகளில் குடிமைகளில் பங்கேற்பையும் உள்ளடக்கியதாகும். குடியுரிமை. கீழ்கண்டனவற்றில் தவறானவற்றை தேர்வு செய்ய. அதியமான் மயிலுக்கு போர்வையை அளித்தான் என்பது தவறு. பேகன் மயிலுக்கு போர்வை அளித்தான். அதியமான் அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தான். சோ இந்த இடத்துல இது தவறாக இருக்கிறது. அரசன் பாரி தனது தேரை முல்லைக்கு கொடுத்தான். இது சரி. ஒரு பசுவுக்கு நியாயம் வழங்க மனுநீதி சோழன் தன் மகனை தேர் சக்கரங்களின் கீழ் வைத்து கொன்றான். இது சரி. புறாவின் காயம் காரணமாக தன் தொடைகளின் சதையை அந்த புறாவிற்கு வழங்கியவன் சிபி என்ற மன்னன். இது அனைத்துமே சரியானது. நல்ல மதிப்புகள் 4 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் சரியானவற்றை தேர்வு செய்ய. இங்க கொடுத்திருக்கக்கூடிய 4மே தனிப்பட்ட நெறிமுறைகள், சமூக நெறிமுறைகள், பண்பாட்டு நெறிமுறைகள், ஒழுக்க நெறிமுறைகள் ஆகும். பொறுத்துக. பட்டியல் 1 பட்டியல் 2 இணைக்க. இயல்பான குணம். இயல்பான குணம் சகிப்பு தன்மை. கலாச்சாரம். கலாச்சாரம் என்பது மொழி, சமுதாயம், நன்மதிப்பு, கடமை, நேரம் தவறாமை, வேலையின்மை, பாதிக்கும் காரணி. ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. பாறைக்கோளம், நீர்க்கோளம், வளிமண்டலம் ஆகியவற்றின் சேர்க்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உயிர்கோளம் என்று அழைக்கப்படுகிறது. கீழ்கண்டனவற்றுள் சரியானவற்றை தேர்வு செய்க. இங்க கொடுத்திருக்கக்கூடிய அனைத்துமே சரியானது. பாறைக்கோளம் நிலம், நீர்க்கோளம் நீர், வளிமண்டலம் காற்று, உயிர்கோளம் உயிரினங்கள். சோ இது அனைத்துமே சரியானது.
புவியை சுற்றியுள்ள காற்றின் உறை பகுதி வளிமண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் சி வளிமண்டலம். ஓரிடத்தில் வளிமண்டலத்தில் உள்ள வெப்ப அழுத்தம், காற்று, ஈரப்பதம் மற்றும் மழை பொழிவு ஆகியவற்றை அன்றாட நிலையில் குறிப்பதை வானிலை. ஒரு குறிப்பிட்ட பருவம் அல்லது காலத்திற்கு சராசரி வானிலையை காலநிலை என்று அழைக்கப்படுகிறது. காலநிலை என்ற சொல்லானது கிளைமா என்ற கிரேக்க மொழி சொல்லில் இருந்து பெறப்பட்டது. கிரேக்கம், காலநிலை என்பது கிரேக்கம். உலக வானிலை நாள் மார்ச் 23 உலக வானிலை நாள். கீழ்கண்டனவற்றில் தவறானவற்றை தேர்வு செய்க. வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்களில் ஆக்சிஜன் அளவு 21%. இரண்டாவது கூற்று நைட்ரஜனின் அளவு 78%, பிற வாயுக்களின் அளவு 1%. இதெல்லாம் சரியானது. தவறானது ஆப்ஷன் டி. வளிமண்டலத்தில் உள்ள அடுக்குகளின் எண்ணிக்கை எத்தனை? வளிமண்டலத்தில் உள்ள அடுக்குகளின் எண்ணிக்கை 5. வானிலையை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவிற்கு வானிலையியல் என்று பெயர் வழங்கப்படுகிறது. காலநிலையியல். சூரிய கதிர்வீச்சு என்பது பூமியானது கதிர்வீசல் என்ற முறையில் வெப்ப ஆற்றலை எதனிடம் இருந்து பெறுவதை குறிப்பதாகும். சூரியனிடம் இருந்து. ஆப்ஷன் டி. உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5 கொண்டாடப்படுகிறது. உலக ஓசோன் தினம் செப்டம்பர் 16 கொண்டாடப்படுகிறது. கீழ்கண்டனவற்றில் சூரிய கதிர்வீச்சின் விளைவுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. நிலம் கடத்துதல், நீர் ஆவியாதல், வளிமண்டலம், நில கதிர்வீச்சு அனைத்துமே சரியானது. பூமியின் மேற்பரப்பில் மேற்கில் இருந்து கிழக்காக வரையப்பட்ட கற்பனை கோடுகள் அச்சக்கோடுகள் என்று அழைக்கப்படுகிறது. மேற்கில் இருந்து கிழக்காக வரையப்பட்ட கற்பனை கோடு அச்சக்கோடுகள் என்று பெயர். கீழ்கண்டனவற்றில் தவறானவற்றை தேர்வு செய்க. சோ இங்க கொடுத்திருக்கக்கூடிய கூற்றுகளை நல்லா பாருங்க. இந்த 4 கூற்றுல தவறானது ஆப்ஷன் டி. பூமத்திய ரேகை என்பது பூமியை சுற்றி வரையப்பட்டுள்ள மிகப்பெரிய வட்டமாகும். 0 டிகிரி தீர்க்க கோடு உள்ள கிரீன்விச் என்ற இடத்தின் வழியாக செல்கிறது. இங்கிலாந்து. ஆப்ஷன் பி இங்கிலாந்து. பூமி 24 மணி நேரத்திற்கு ஒரு முறை தனது அச்சில் தன்னைத்தானே சுற்றுகிறது. பூமியில் எத்தனை தீர்க்க கோடுகள் உள்ளன? 360. ஆப்ஷன் டி 360. சூரிய ஒளி 1 டிகிரியை கடக்க எத்தனை நிமிடம் எடுத்துக்கொள்ளும்? 4 நிமிடங்கள். ஆப்ஷன் சி 82.30 டிகிரி. கிழக்கு தீர்க்க ரேகை எதன் வழியாக செல்கிறது? இது இந்தியாவின் திட்ட நேரம் மையமாக வைத்து கணக்கிடப்படுகிறது. அலகாபாத். ஆப்ஷன் சி அலகாபாத். மகர ரேகைக்கும் கடக ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி வெப்ப மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு சூரியனின் கதிர்கள் எவ்வாறு விழுகின்றதுன்னா செங்குத்தாக விழுகின்றது. கீழ்கண்டனவற்றில் தவறானவற்றை தேர்வு செய்ய. முதல் கூற்று இமயமலை உலகிலேயே உயரமான மலையாகும். சரியானது. எவரெஸ்ட், K2, கஞ்சன்சங்கா போன்ற பிரபலமான மலை சிகரங்கள் இவற்றில் உள்ளது. இதுவும் சரியானது. இதுவும் சரியானது. சோ அடுத்து பாருங்க. இதை தவிர நங்க பர்வதம், அன்னபூர்ணா, தவளகிரி போன்ற சிகரங்களும் உள்ளன. இதுவும் சரி. அப்ப தவறானது ஆப்ஷன் டி. உலகிலேயே உயரமான சிகரம் எவரெஸ்ட் சிகரம் இங்கு அமைந்துள்ளது. இது கடல் மட்டத்திலிருந்து 8846 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ளது என்பது தவறு. சோ அப்ப பாத்தீங்கன்னா 8846 என்பது தவறு. சரிங்களா? சோ இத மெயினா பாத்துக்கோங்க. ஆப்ஷன் டி இதில் தவறானது. கீழ்கண்டனவற்றுள் தவறானவற்றை தேர்வு செய்க. ஊட்டியில் இருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் ஊட்டியில் இருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் நீலகிரி மாவட்டம் ஊட்டி கோத்தகிரி சாலையில் தொட்டபெட்டா சிகரம் அமைந்துள்ளது.
சோ இது சரியானது. இது நீலகிரி மலை தொடர்களில் மிக உயர்ந்த சிகரமாகும். நீலகிரி மலை தொடர்களில் மிக உயர்ந்த சிகரம் தொட்டபெட்டா. இதுவும் சரி. அப்ப தவறானது ஆப்ஷன் சி. இது 2636 மீட்டர் உயரமுடையது என்பது தவறு. இச்சிகரத்தை சுற்றி பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி உள்ளது. இது சரி. அப்ப 3 கூற்றுகள் சரி. ஆப்ஷன் சி தவறான கூற்று. காற்றின் அழுத்தத்தை அளக்க பயன்படும் கருவி பாரமானி. பெருங்கடலில் சராசரி அழுத்தம் 1013 மில்லி பார்களாக இருக்கும். கீழ்கண்டனவற்றில் தவறானவற்றை தேர்வு செய்க. ஆப்ஷன் டி காற்றின் வேகத்தை அளக்க உதவும் கருவி காற்று அழுத்தமானி என்பது தவறு. மற்ற 3மே சரியானது. அப்படியே குறிப்பெடுத்துக்கோங்க. அதே மாதிரி பாருங்க, கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்ய. அனைத்து கூற்றுமே சரியானது. காற்றாற்றல் என்பது புதுப்பிக்க வல்ல ஆற்றலின் ஒரு வடிவம். சரி. காற்று கலன்கள் காற்றின் மூலம் கிடைக்கும் இயக்க ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றுகின்றது. சரி. மின் இயற்றி இயந்திர ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுகிறது. சோ 3 கூற்றுகளுமே சரியானது. இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் வீசும் ஒரு வலிமையான புழுதி படிந்த வெப்பமான வறண்ட கோடை காற்று லூ. ஆப்ஷன் பி லூ. பூமியின் சுழற்சிக்கு ஏற்றவாறு ஆண்டு முழுவதும் ஒரே திசையை நோக்கி வீசும் காற்று கோள் காற்று. வீசக்கூடிய காற்றானது கோள் காற்று. மான்சூன் மான்சூன் என்ற வார்த்தை மவுன்சின் என்ற எந்த சொல்லில் இருந்து பெறப்பட்டவை ஆகும். இதனுடைய பொருளானது பருவ காலம். அப்ப அரேபிய மொழி சொல். ஆப்ஷன் சி அரேபிய மொழி சொல். மாலை பொழுதில் கடலில் இருந்து நிலத்தை நோக்கி வீசும் காற்றுகள் கடல் காற்று என்று அழைக்கப்படுகிறது. காலை பொழுதில் நிலத்தில் இருந்து கரையை நோக்கி வீசக்கூடிய காற்று நிலக்காற்று என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிலக்காற்று என்பது காலை பொழுதிலும், அதே மாதிரி கடல் காற்று என்பது மாலை பொழுதிலும். சோ இத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, கீழ்கண்ட கூற்றுக்கு பொருத்தமானதை தேர்வு செய்ய. இந்த காற்று வானிலையை பாதிக்கின்றது. வடமேற்கு இந்தியாவில் வீசும் வெப்ப காற்று இது. வடகிழக்கு இந்தியாவில் வீசும் குளிர்காற்று இது. எது? உள்ளூர் காற்று. ஆப்ஷன் டி உள்ளூர் காற்று. வளிமண்டலத்தில் உயர் அடுக்குகளில் காணப்படும் காற்றோட்டத்தினை எவ்வாறு அழைக்கின்றோம்? ஜெட் காற்றோட்டம் என்று அழைக்கின்றோம். இந்தியாவில் பருவ காற்றின் தொடக்க காலத்தையும் அது முடிவடையும் காலத்தையும் நிர்ணயிப்பது ஜெட் காற்றோட்டம். கீழ்கண்டனவற்றில் தவறானவற்றை தேர்வு செய்க. இது வறண்ட பாலை நிலங்களில் பெரும் மழை பொழிவை வருகிறது என்பது வறண்ட பாலை நிலங்களில் பெரும் மழை பொழிவை வருகிறது என்பது தவறானது. மற்ற 3மே சரி. வளிமண்டலத்தில் ஏற்படும் மாற்றங்களால் சூறாவளி தோன்றுகிறது. சரி. சூறாவளி புயல் தனது நிலையையும் திசையும் அவ்வப்போது மாற்றுகிறது. சரி. காற்றின் வேகமும் அவ்வப்போது மாறுபடுகிறது. இதுவும் சரியானது. தோற்றம், உயரம் ஆகியவற்றின் அடிப்படையில் மேகங்கள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுகிறதுனா 4 வகைகளாக. தோற்றம் மற்றும் உயரம் இதை அடிப்படையாக வைத்து மேகங்களானது 4 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. கீற்று மேகங்கள், படை மேகங்கள், திரள் மேகம், கார் மேகம். சரியா? வானத்தில் ஒரு வெள்ளி சாம்பல் நிற மீனை போல காட்சி அளிக்கக்கூடியது. இது மழை கொடுக்கும் மேகங்கள் அல்ல. அது எதுனா கீற்று மேகங்கள். வானத்தில் ஒரு வெள்ளி சாம்பல் நிற மீனை போல காட்சி அளிக்கக்கூடியது. இவை மழை கொடுக்கும் மேகங்கள் அல்ல. கீற்று மேகம் சாம்பல் நிற விரிப்பு போன்ற தோற்றத்தை உடையது. இது சிறு தூறல் மழையை கொடுக்கிறது. அது படை மேகம். உடைந்த பருத்தியை போல காட்சி அளிப்பது. இவ்வகையான மேகங்கள் மழை பொழிவு, மின்னல் மற்றும் இடி ஆகியவற்றுடன்
தொடர்புடையது. இது எதுனா திரள் மேகம். இவ்வகை மேகங்கள் அடர் சாம்பல் நிறத்தில் இருக்கும் பலத்த மழை பொழிவை தருகிறது. இது செங்குத்து மேகங்கள் மற்றும் புயல் அல்லது மழை மேகங்கள் என்று அழைக்கப்படுகிறதுனா கார் மேகம். சோ அப்ப இந்த 4 மேகங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். கீற்று மேகம், படை மேகம், திரள் மேகம், கார் மேகம். கீழ்கண்டனவற்றுள் தவறானவற்றை தேர்வு செய்க. இங்க 4 கூற்று கொடுத்திருக்கோம். இதுல தவறானது ஆப்ஷன் டி. சுற்றுச்சூழல் மாசுபாட்டின் வகைகள் 4 வகைப்படும் என்பது தவறு. 3 வகைப்படும். கடக ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடையே அமைந்துள்ள மண்டலம் வெப்ப மண்டலம். கடக ரேகை, மகர ரேகை இவற்றுக்கு இடையே அமைந்துள்ள மண்டலம் வெப்ப மண்டலம். காற்றின் அழுத்தத்தை அளவிட கணக்கிடப்படும் கருவி பாரமானி. காற்றின் அழுத்தத்தை அளவிட பயன்படுவது பாரமானி. புவியின் மேல் பரப்பிற்கு இணையாக வரையப்பட்ட கற்பனை கோடுகள் தீர்க்க கோடுகள் ஆகும். பொறுத்துக. சரியா? சோ இதுல விடையானது ஆப்ஷன் சி. கீற்று மேகம் மழை கொடுக்காது. படை மேகம் சாம்பல் நிற விரிப்பு. திரள் மேகம் பருத்தி, வெடித்த பருத்தியை போல இருக்கக்கூடியது திரள் மேகம். சரிங்களா? கார் மேகம் புயல் மேகம் ஆகும். சோ விடையானது 3, 1, 4, 2. 3, 1, 4, 2 ஆப்ஷன் சி. இது பாத்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸினுடைய டேம் 1க்கான கொஸ்டின். சோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது டேம் 2 6th ஸ்டாண்டர்ட்ல 5th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய டேம் 2 இதற்கான வினா. கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேற்பட்ட வினா விடைகள் இந்த பகுதியில நம்ம நினைச்சுக்கிறோம் பார்க்க போறோம். ஸோ செகண்ட் டைம் படிச்சுட்டு ஆசிரியர்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இன்னியும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறதையும் இந்த நேரத்துல நான் ஆசிரியருக்கு தெரிவிச்சுக்கிறேன். அகழ்வு ஆராய்ச்சியின் பொழுது கண்டெடுக்கப்படும் பொருட்கள் தொல் கைவினை பொருட்கள் என்று அழைக்கப்படுகிறது. மனிதர்கள் மற்றும் இடங்களில் வரலாற்று அகல் ஆராய்ச்சி மூலம் ஆய்வு செய்பவர்கள் தொல்பொருள் ஆய்வாளர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். சிந்துவெளி நாகரிகம் கரப்பா என்று அழைக்கப்படுகிறது. 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் தோண்டப்பட்ட முதல் தொல்லியல் ஆய்வு தளம் எது? சிந்துவெளி நாகரிகம் மற்றும் கரப்பா நாகரிகம். ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. மனித இனத்தின் பழங்கால எச்சங்கள் எங்கெல்லாம் எங்கெல்லாம் காணப்படுகிறதோ அவ்விடத்தை எவ்வாறு அழைக்கின்றோம்? தொல்பொருள் ஆய்வு இடம் என்று அழைக்கிறோம். ஆதிச்சநல்லூர் அகழ் ஆராய்ச்சி குறித்து தவறானவற்றை தேர்வு செய்ய. மொத்தம் இங்க 4 கொடுத்திருக்கோம். இதுல தவறானது எது? ஆப்ஷன் சி தவறானது. வீட்டு விலங்குகள் மற்றும் காட்டு விலங்குகளுக்கான புலி, யானை, மான் போன்றவற்றின் உலகத்தால் ஆன உருவங்கள் கிடைத்திருக்கின்றன என்பது தவறு. முதல் கூற்று பாருங்க. ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. சரி. இங்கு முதுமக்கள் தாலி, பல்வகைப்பட்ட மண்பாண்டங்கள், கத்திகள், ஈட்டிகள், அம்புகள், தங்க ஆபரணங்கள் கிடைத்துள்ளன. இதுவும் சரியானது. மண்பாண்டங்கள் செய்தல், கல் மற்றும் மரங்களை பயன்படுத்தி பொருள் செய்தல் போன்ற திறன்களை மக்கள் பெற்றிருந்தன. சோ இங்க கொடுத்திருக்கக்கூடிய 3 கூற்றுகளுமே சரியானது. ஆப்ஷன் சி தவறானது. அரிக்கமேடு எதன் அருகில் உள்ள தொல்பொருள் ஆய்வு சார்ந்த இடமாகும்? மேலும் இது கடற்கரை கிராமமாக உள்ளதுன்னா புதுச்சேரி. ஆப்ஷன் சி. அரிக்கமேட்டில் நடைபெற்ற தொல்பொருள் ஆய்வு மூலம் கிடைக்கப்பெற்ற பொருட்களை கொண்டு தொல்பொருள் ஆய்வாளர்கள் எந்த நகருடன் வாணிப தொடர்பு கொண்டிருக்கலாம் என்று அறிய முடிகிறது? ரோம். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ ரோம். கீழ்கண்ட எந்த மாவட்டத்தில் உள்ள சொந்த துறையில் சில டைனோசர் முட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன? அரியலூர். ஆப்ஷன் டி அரியலூர். இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை திருப்புவனம் தாலுகாவில் உள்ள கீழடி கிராமத்தில்
எந்த காலத்தைச் சேர்ந்த பழமையான நாகரிகத்தை அகழ்ந்து ஆய்வு செய்துள்ளனர்? சங்க காலம். ஆப்ஷன் சி சங்க காலம். கீழ்கண்டனவற்றில் சரியானவற்றை தேர்வு செய்க. கீழ்கண்டனவற்றில் சரியானவற்றை தேர்வு செய்க. 1, 2 மற்றும் 3 மூன்றுமே சரியானது. அப்படியே குறிப்பெடுத்துக்கோங்க. கீழ் அகல் ஆய்வு மூலம் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ள மண் பாண்டங்கள், கண்ணாடியிலான மணிகள், செம்மணிகள் போன்றவை தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன. கீழடியில் ரோம் நாட்டைச் சேர்ந்த பழங்கால தொல்பொருட்கள் கிடைத்துள்ளன. இதுவும் சரியானது. ஆதிச்சநல்லூர், கீழடி மற்றும் அரிக்கமேடு ஆகியவை தமிழ்நாட்டில் முக்கியமான அகல் ஆராய்ச்சி தலங்கள். சோ இங்க கொடுத்திருக்கக்கூடிய ஆப்ஷன் டி இதற்கு விடை. 1, 2 மற்றும் 3. அகல் ஆராய்ச்சியின் மூலம் மனிதர்கள் மற்றும் அவர்கள் வாழ்ந்த இடங்களை பற்றி வரலாற்றினை படிப்பவர்கள் தொல்பொருள் ஆய்வாளர்கள். எகிப்தில் உள்ள சிறிய பிரமிடுகள் கீழ்கண்ட யாருக்காக உருவாக்கப்பட்டதுன்னா அரசிக்காக. சிந்துவெளி நாகரிகம் கீழ்கண்ட எந்த நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறதுனா ஹரப்பா நாகரிகம். சிந்துவெளி நாகரிகமானது ஹரப்பா நாகரிகம். ஆதிச்சநல்லூர் என்பது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. கீழடி சங்க காலம் என்பதை தெரிவிக்கின்றது. பொறுத்துக. பிரமிடுகள் என்பது எகிப்து. சுட்ட செங்கற்கள் சிந்துவெளி நாகரிகம். சுட்ட செங்கற்கள் சிந்துவெளி நாகரிகம். சிவகங்கை என்பது ரோமன் விளக்கு. சிவகங்கை ரோமன் விளக்கு. மண்பாண்டங்கள் தான் ரோமன் விளக்கு. சிவகங்கை 4வதா இருக்கக்கூடிய சிவகங்கை, கீழடி, அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. நமது பூமி கீழ்கண்ட எவற்றால் உள்ளடக்கியதாக கருதப்படுகிறது? நமது பூமி யானது நிலக்கோளம், நீர்கோளம், வாயுக்கோளம். சோ இவை மூன்றையும் உள்ளடக்கியது. நிலக்கோளம், நீர்கோளம், வாயுக்கோளம். கீழ்கண்டனவற்றில் தவறானவற்றை தேர்வு செய்ய. கீழே கொடுக்கப்பட்டவற்றில் தவறானது எது? ஆப்ஷன் டி. 96% உப்பு நீராகவும் மீதி உள்ள 4% நிலத்தடி நீரிலும் ஏரிகள், ஆறுகள் மற்றும் பனிப்பாறைகளாகவும் பனி ஆறுகளாகவும் காணப்படுகிறது. ஆப்ஷன் டி தவறானது. கீழ்கண்ட எந்த கடலில் எவ்விதமான கடல்வாழ் உயிரினங்களும் வாழ்வது இல்லை, மேலும் அந்நீர் அதிக உப்பு தன்மையை கொண்டிருக்கிறது? சாக்கடல். ஆப்ஷன் சி சாக்கடல். கீழ்கண்டனவற்றில் தவறானவற்றை தேர்வு செய்க. ஐம்பெரும் கண்டங்கள். சோ இதை குறித்து தவறானது. பெருங்கடல்கள் மிக பரந்த நீர்ப்பரப்பை கொண்டிருக்கின்றன. இவை கண்டங்களை ஒன்றோட ஒன்று இணைக்கின்றது. கடல் நீர் உப்பு தன்மையை கொண்டிருக்கும். பூமியில் 5 பெருங்கடல்கள் உள்ளன. சரியா? சோ இதுல தவறானது ஆப்ஷன் பி. கீழ்கண்ட கூற்றுகளை பெற்றுள்ள பகுதியை தேர்வு செய்க. கீழ்கண்ட கூற்றுகளை பெற்றுள்ள பகுதி. மிக பரந்த நீர்ப்பரப்பை கொண்டிருப்பது, பெருங்கடல்களை விட சிறியது, அதிக அதன் ஒரு பகுதி நிலப்பரப்பால் சூழ்ந்திருக்கும், இவை உப்புத்தன்மையை அதிகமாக கொண்டிருக்கும். அப்ப ஆப்ஷன் ஏ கடல். நமது பூமியில் உள்ள பல்வேறு வகையான உயிரினங்கள் அதிக அளவில் எங்கு வாழ்கின்றதுனா பெருங்கடல்களில். ஆப்ஷன் பி பெருங்கடல்கள். இந்தியாவில் பாயும் சில நீளமான நதிகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. சோ அனைத்துமே சரியானது. கங்கை, யமுனை, கோதாவரி, கிருஷ்ணா மற்றும் காவேரி, யமுனா. நன்னீரை கொண்ட பெரிய நீரோட்டங்கள் மலை பகுதியில் உற்பத்தி ஆகுபவை பெரும் கடலிலோ அல்லது கடலிலோ கலக்கின்றது. இது ஆறுகள். ஆப்ஷன் ஏ ஆறுகள். ஒரு நீர்ப்பரப்பு அனைத்து பக்கங்களிலும் நிலத்தால் சூழப்பட்டிருந்தாலும் நீர்ப்பரப்பினை எவ்வாறு அழைக்கிறோம்? ஏரிகள். நீர் நிலப்பரப்பை ஊடுருவி நீண்டு காணப்படும்
கடல் மற்றும் பெருங்கடல் நீர்ப்பரப்பானது வளைகுடா என்று அழைக்கப்படுகிறது. நிலப்பரப்பை சுற்றி அகல வானத்தில் இல்ல அகல வாக்கில் மிக பரந்த அளவில் காணப்படும் நீர்ப்பரப்பு. இவை கடலிலோ அல்லது பெரும் நீர் பரப்புகளிலோ இணைந்திருக்கும் கீழ்கண்டனவற்றுள் எது? விரிகுடா. ஆப்ஷன் டி விரிகுடா. ராஜஸ்தானில் உள்ள சாம்பார் உப்பு ஏரி இந்தியாவில் உள்ள மிக பெரிய உள்நாட்டு ஏரிகளில் ஒன்று ராஜஸ்தானில் உள்ள சாம்பார் உப்பு ஏரி. கீழ்கண்டனவற்றுள் சரியானவற்றை தேர்வு செய்க. ஆறுகள் கங்கை ஆறு, காவேரி ஆறு, ஏரிகள் தால் ஏரி, வளைகுடா கட்ச் வளைகுடா, விரிகுடா வங்காள விரிகுடா. சோ இத சரியாக பார்க்கின்ற பட்சத்தில் அனைத்துமே சரியானது. 5 மட்டும். கடலில் இருந்து உப்பு நீர் தனியாக பிரிந்து ஆழம் குறைவான நிலப்பகுதியில் சேர்ந்து உருவாகும் நீர்ப்பரப்பு உப்பங்கழி என்று அழைக்கப்படுகிறது. 2 மிகப்பெரிய நீர்ப்பரப்புகளை இணைக்கும் குறுகிய நீர்ப்பரப்பு நீர்ச்சந்தி என்று அழைக்கப்படுகிறது. நீர்ச்சந்தி. நதிநீரானது உயரமான பகுதிகளில் இருந்து கீழே விழும் பொழுது அருவியாக உருவாகிறது. சிலிக்கா ஏரி எந்த மாநிலத்தில் உள்ளது? ஒடிசா. சிலிக்கா ஏரியானது ஒடிசாவில் உள்ளது. பாக் நீர்ச்சந்தி வங்காள விரிகுடா இவை இரண்டையும் இணைக்கும். பாக் நீர்ச்சந்தி வங்காள விரிகுடா இவை இரண்டையும் இணைக்கும் நீர்ச்சந்தி இந்திய பெருங்கடல். பாக் நீர்ச்சந்தி வங்காள விரிகுடா இவை இரண்டையும் இணைக்கக்கூடிய நீர்ச்சந்தியானது இந்திய பெருங்கடல். உப்பங்கழி பகுதிக்கு எடுத்துக்காட்டு சிலிக்கா ஏரி. உப்பங்கழிக்கு எடுத்துக்காட்டு சிலிக்கா ஏரி. முழுமையான நீர் சுழற்சி நீர்நிலைகள் சரியானவற்றை தேர்வு செய்ய. 1, 2, 3, 4 சரியானது. முதல் நிலை ஆவியாதல், 2ஆம் நிலை ஆவி சுருங்குதல், 3வது நிலை மழைப்பொழிவு, 4ஆம் நிலை வழிந்தோடுதல். 1, 2, 3, 4 சரியானது. முழுமையான நீர் சுழற்சி நிலைகளில். நீர்க்கோளம் என்பது பூமியின் மேற்பரப்பில் உள்ள மொத்த எந்த அளவை குறிக்கிறது? நீரின் அளவை. நீர்க்கோளம் என்பது பூமியின் மேற்பரப்பில் உள்ள மொத்த நீர் அளவை குறிக்கிறது. கீழ்கண்டனவற்றில் பொருந்தாததை கண்டுபிடிக்க. கங்கை. சோ இது எல்லாமே பெருங்கடல். நீர்ப்பரப்பானது அனைத்து பக்கங்களும் நிலத்தால் சூழப்பட்டிருந்தால் அதை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஏரி என்று அழைக்கப்படுகிறது. நீர்ப்பரப்பானது அனைத்து பக்கங்களும் நிலத்தால் சூழப்பட்டிருந்தால் அதை நாம் என்ன சொல்றோம்? ஏரி என்று அழைக்கின்றோம். ஆவியாதல் என்பது நீர் சுழற்சியில் முதல் படிநிலை ஆகும். ஆவியாதல் என்பது நீர் சுழற்சியின் முதல் படிநிலை. ஒரு நீர்ப்பரப்பில் ஒரு பகுதியை நிலம் சூழ்ந்து இருந்து மற்ற பகுதிகள் கடலை நோக்கி இருந்தால் விரிகுடா என்று அழைக்கப்படுகிறது. ஒரு நீர்ப்பரப்பில் ஒரு பகுதியை நிலம் சூழ்ந்து இருந்து மற்ற பகுதிகள் கடலை நோக்கி இருந்தால் விரிகுடா என்று அழைக்கப்படுகிறது. பொறுத்துக. சோ இந்த பொறுத்துகையை பார்க்கும்போது பட்டியல் 1 பட்டியல் 2 இணைக்க. சோ இதற்கு விடையானது கீழிருந்து மேலே கொடுக்கப்பட்டுள்ளது. சோ கொஞ்சம் மாத்திருக்கோம் பாருங்க. முதல்ல நன்னீர். நன்னீர் என்பது பாத்தீங்கன்னா தாழ் ஏரி. சரிங்களா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா உப்பங்கழி. உப்பங்கழி என்பது ஒடிசாவில் உள்ள சிலிக்கா. இந்திய பெருங்கடலையும் வங்காள விரிகுடாவையும் இணைக்கின்றது. பாக் நீர்ச்சந்தி. உள்நாட்டு உப்பு ஏரி சாம்பார் ஏரி.
ஆவி சுருங்குதல், மேகங்கள் உருவாதல். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. உலகத்தில் உள்ள கண்டங்களில் மிக பெரிய நிலப்பரப்பினையும் மிகுந்த மக்கள் தொகையினையும் கொண்ட கண்டம் எது? உலகத்தில் உள்ள மிக பெரிய நிலப்பரப்பு, உலகத்தில் உள்ள கண்டங்கள்ல மிக பெரிய நிலப்பரப்பினையும் மிகுந்த மக்கள் தொகையினையும் கொண்டுள்ள கண்டமானது ஆசியா கண்டம். ஆப்ஷன் ஏ ஆசியா கண்டம். கீழ்கண்ட கருத்துக்களை பெற்றுள்ள கண்டம் எது? கீழ்கண்ட கருத்துக்களை பெற்றுள்ள கண்டம் எது? முதல்ல பாருங்க, சீனாவும் இந்தியாவும் இந்த கண்டத்தில் உள்ளது. பூமியில் மிக உயர்ந்த இடமான இமயமலை இங்கு உள்ளது. பண்டைய நாகரிகங்களான சிந்துவெளி நாகரிகம், சீன நாகரிகம், மெசபடோமியா நாகரிகம் போன்றவை இங்கு தோன்றியுள்ளன. சோ இந்த மூன்றுக்குமே பொருத்தமான கண்டமானது ஆசியா கண்டம். ஆப்ஷன் ஏ ஆசியா கண்டம். மனிதனால் கட்டப்பட்ட இவை விண்வெளியில் இருந்து கூட காண முடியும். சீன பெருஞ்சுவர். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு 7 கண்டங்களும் இணைந்து பெரிய நிலப்பரப்பாக இருந்தது. இந்த நிலப்பரப்பு பாஞ்சியா என்று அழைக்கப்படுகிறது. ஆசிய கண்டத்தில் சரிங்களா, ஆசிய கண்டத்தில் உள்ள நாடுகள் தவறானது எது? ஜப்பான் வராது. சரிங்களா, அப்ப பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. கீழ்கண்டனவற்றில் தவறானவற்றை தேர்வு செய்க. ஆப்ஷன் பி. இந்தியாவில் 28 மாநிலங்களும் 7 யூனியன் பிரதேசங்களும் உள்ளன என்பது தவறானது. தாஜ்மஹால் வெள்ளை பளிங்கு கற்களை கொண்டு கட்டப்பட்டது, அழகிய நினைவு சின்னமாகும். இது ஆக்ரா நதிக்கரையில் அமைந்துள்ளது. சோ இது ஃபுல்லாமே சரியானது. தவறானது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அதே மாதிரி கீழ்கண்டனவற்றில் தவறானவற்றை தேர்வு செய்க. கல்கத்தா இந்தியாவின் நுழைவு வாயில் என்பது தவறு. இரண்டாவது பெரிய நீர் நிலப்பரப்பை கொண்ட கண்டம் ஆப்பிரிக்கா கண்டம். இரண்டாவது பெரிய நிலப்பரப்பினை கொண்ட கண்டம் ஆப்பிரிக்கா கண்டம். உலகில் மிக நீளமான நதி நைல் நதி. உலகின் மிகப்பெரிய பாலைவனம் சகரா பாலைவனம் உள்ள கண்டமானது ஆப்பிரிக்கா கண்டம். ஆப்ஷன் பி ஆப்பிரிக்கா கண்டம். உலகிலேயே 50% மேல் தங்கம், வைரம் ஆகியவை கனிம வளம் மிக்க வளங்கள் எந்த கண்டத்தில் இருந்து கிடைக்கிறது? ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருந்து கிடைக்கிறது. உலகிலேயே 50% மேல் தங்கம், வைரம் ஆகிய கனிம வளம் மிக்க வளங்கள் எந்த கண்டத்தில் இருந்து கிடைக்கிறதுனா ஆப்பிரிக்கா கண்டம். பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக அறியப்படாமல் இருந்தாலும் மக்கள் வசிக்க ஏற்ற சூழ்நிலை இல்லாததாலும் இருண்ட கண்டம் என்று அழைக்கக்கூடிய கண்டமானது ஆப்பிரிக்கா கண்டம். இருண்ட கண்டம். சூடான், லிபியா, ஜிம்பாப்வே, எத்தியோப்பியா மற்றும் கினியா ஆகிய நாடுகளை கொண்டுள்ள கண்டம் ஆப்பிரிக்கா கண்டம். பூமியின் வட கோளத்தில் முழுவதும் உள்ளது. மூன்றாவது மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்டுள்ளது. மிகப்பெரிய நன்னீர் ஏரியான சுப்பீரியர் ஏரி இந்த கண்டத்தில் உள்ளது. அது எந்த கண்டம்? வட அமெரிக்கா. ஆப்ஷன் டி வட அமெரிக்கா. மிசிசிபி மீசௌரி நதி இந்த கண்டத்தில் நீளமான நதிகளில் ஒன்று. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இவற்றின் ஒரு பகுதியாகும்னா வட அமெரிக்கா கண்டம். உலகில் அனைத்து வகையான காலநிலைகளையும் கொண்ட ஒரே கண்டம் கீழ்கண்டனவற்றில் எதுனா வட அமெரிக்கா. உலகின் அனைத்து வகையான காலநிலைகளையும் கொண்டுள்ள ஒரே கண்டம் வட அமெரிக்கா. கனடா, மெக்சிகோ, நெக்காரா, குவா, ஹோண்டுராஸ், கியூபா, குவாத்தா, மாலா, பனாமா மற்றும் கோஸ்டாரிகா ஆகிய நாடுகளை கொண்டுள்ள கண்டமானது வட அமெரிக்கா கண்டம். தென் அரைகோளத்தின் பெரும்பாலான பகுதிகள் வட அரைகோளத்தின் சிறிய பகுதி அடங்கியுள்ள கண்டம் தென் அமெரிக்கா. உலகின் மிக பரந்த மற்றும் இரண்டாவது நீளமான நதி அமேசான் நதி எந்த கண்டத்தில் உள்ளதுன்னா வட அமெரிக்காவில் உள்ளது. வட அமெரிக்காவில் உள்ளது அமேசான் நதி.
எந்த கண்டத்தில் உள்ள பிரேசில் நாடு அதிக அளவில் காபி உற்பத்தி செய்யும் நாடுகளில் ஒன்று. அப்ப பிரேசில் என்பது அதிக அளவில் காபி உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகளில் ஒன்று. இது எந்த கண்டத்தில் உள்ளதுன்னா தென் அமெரிக்காவில் உள்ளது. மிக நீண்ட மலைத்தொடர்களில் ஒன்றான மடிப்பு மலை வகையை பெற்றுள்ள ஆண்டிஸ் மலைத்தொடர் அமைந்துள்ள கண்டம் தென் அமெரிக்கா. அப்ப மடிப்பு மலை வகைகளில் ஒன்று ஆண்டிஸ் மலைத்தொடர். மிக நீண்ட மலைத்தொடர் மடிப்பு மலை வகையை பெற்றுள்ள ஆண்டிஸ் மலைத்தொடர். இது அமைந்துள்ள கண்டம் தென் அமெரிக்கா கண்டம். ஆண்டிஸ் மலைத்தொடரில் உள்ள மிக உயர்ந்த சிகரம் அகோன்காகுவா. ஆப்ஷன் டி. உலகில் மிக உயர்ந்த எரிமலைகள் ஒன்றான கோடோபாக்சி எரிமலை எந்த கண்டத்தில் காணப்படுகிறது? உலகில் மிக உயர்ந்த எரிமலைகளில் ஒன்றான கோடோபாக்சி எரிமலை எந்த கண்டத்தில் காணப்படுகிறது? தென் அமெரிக்கா. அமேசான் மலைக்காடுகள் என்பவை எவற்றில் காணப்படக்கூடிய அமேசான் ஆற்று படுக்கையில் அமைந்துள்ள பெரிய மலைக்காடாகும்? தென் அமெரிக்காவில். அர்ஜென்டினா, பொலிவியா, பிரேசில், கொலம்பியா, ஈக்குவடா, பராகுவே, பெரு, உருகுவே மற்றும் வெனிசுலா ஆகிய நாடுகளை பெற்றுள்ள கண்டம் தென் அமெரிக்கா. பூமியின் மிகவும் குளிர்ந்த கண்டம் என்று அழைக்கப்படக்கூடியது அண்டார்டிகா கண்டம். பூமியின் மிக குளிர்ந்த கண்டம் அண்டார்டிகா கண்டம். வெள்ளை கண்டம் அல்லது உறைந்த கண்டம் என்று அழைக்கப்படக்கூடியது அண்டார்டிகா. யூரல் மலைத்தொடர்களும் காஸ்பியன் கடலும் ஆசியாவில் இருந்து எவற்றை பிரிக்கின்றது? யூரல் மலைத்தொடர்களும் காஸ்பியன் கடலும் ஆசியாவில் இருந்து எவற்றை பிரிக்கிறதுனா ஐரோப்பா. ஆப்ஷன் சி. உலகின் மிக சிறிய நகரமான வாட்டிகன் நகரம் அமைந்துள்ளது ஐரோப்பாவில். உலகின் மிகச்சிறிய நகரமான வாட்டிகன் நகரம் ஐரோப்பாவில் அமைந்துள்ளது. ஓல்கா நதி எந்த கண்டத்தில் மிக நீளமான நதிகளில் ஒன்றுனா ஐரோப்பா கண்டத்தின் மிக நீளமான நதிகளில் ஒன்று. அரை வருடம் சூரிய வெளிச்சமும் அரை வருடம் இருளாகவும் இருக்கும் பெண்குயின்கள் காணப்படக்கூடிய வெவ்வேறு உலக நாடுகளின் ஆய்வு கூடங்கள் மட்டும் காணப்படுகின்ற கண்டம் அண்டார்டிகா கண்டம். கீழ்கண்ட எந்த இரு பெரும் கண்டங்கள் பெரிய நிலப்பரப்பின் பகுதிகளாக உள்ளது? கீழ்கண்ட எந்த இரு பெரும் கண்டங்கள் பெரிய நிலப்பரப்பின் பகுதிகளாக உள்ளதுன்னா ஆசியா, ஆப்பிரிக்கா. கீழ்கண்ட எந்த கண்டத்தில் உள்ள பின்லாந்து ஏரிகளின் நிலம் என்று அழைக்கப்படுகிறது? கீழ்கண்ட எந்த கண்டத்தில் உள்ள பின்லாந்து ஏரிகளின் நிலம் என்று அழைக்கப்படுகிறது? இதுலயே ஒரு வினா இருக்கு. ஏரிகளின் நிலம் என்று அழைக்கப்படக்கூடியது பின்லாந்து. இது எந்த கண்டத்தில் உள்ளது? ஏனெனில் பனிக்கட்டிகள் உருகி இங்கு நிறைய ஏரிகளை உருவாக்குகிறதுனா அண்டார்டிகா. பிரான்ஸ், ஸ்பெயின், ஐக்கிய அரசு, ஜெர்மனி, நார்வே, ஆஸ்திரேலியா, போர்ச்சுகல் மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளை பெற்றுள்ள கண்டம் அண்டார்டிகா கண்டம். கிழக்கு ஐரோப்பா மற்றும் வடக்கு ஆசியா பறந்து விரிந்த நாடு ரஷ்யா. கிழக்கு ஐரோப்பா மற்றும் வடக்கு ஆசியாவில் பறந்து விரிந்த நாடு எது? ரஷ்யா. உக்ரைன் ஸ்டெபி புல்வெளி பகுதி ஐரோப்பாவின் ரொட்டி கூடை என்று அழைக்கப்படுகிறது. உக்ரைனின் ஸ்டெபி புல்வெளியானது ஐரோப்பாவின் ரொட்டி கூடை என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் இங்கு அதிக அளவு எது உற்பத்தி செய்யப்படுகிறது? கோதுமை. கீழ்கண்ட கருத்துக்களை பெற்றுள்ள கண்டம் எது? கீழ்கண்ட கருத்துக்களை பெற்றுள்ள கண்டம் ஒரு தீவு கண்டம். முதல் கருத்து, ஒரு தீவு கண்டம். தனித்துவம் பெற்ற இயற்கை காட்சிகளும் இயற்கை அதிசயங்களும் கொண்ட கண்டம். பெரும் தடுப்பு பவளப்பாறை திட்டுக்கள் இவற்றின் பெருமைகளில் ஒன்று. ஏறக்குறைய 20,500 தனிப்பட்ட பவளப்பாறைகளால் ஆனது.
இவற்றை விண்வெளியில் இருந்து கூட காணலாம். இவை டாஸ்மேனியா மற்றும் பலத்தீவு இவற்றை உள்ளடக்கியது. சோ இது என்ன, ஆஸ்திரேலியா. ஆப்ஷன் டி ஆஸ்திரேலியா. பொறுத்துக பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் இணைக்க. ஆசியா என்பது மிகப்பெரிய கண்டம். ஆப்பிரிக்கா என்பது சஹாரா பாலைவனம். ஐரோப்பா என்பது வாட்டிகன் நகரம். தென் அமெரிக்கா அமேசான் காடு. ஆஸ்திரேலியா கங்காரு. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. அப்ப கிட்டத்தட்ட இதுல ஒரு 81 வினா. சோ ஃபர்ஸ்ட்ல ஒரு 81 வினா. ஆக்சுவலி 2 பருவத்தையும் சேர்த்து 162 வினாக்கள் பார்த்திருக்கோம். சோ இந்த 162 வினாக்கான விடைகளை ஆன்சரையும் நம்ம என்ன செஞ்சாச்சு, பார்த்தாச்சு. ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இது போல ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் முழுமையான பயிற்சியை பெற்றிட சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.